கார்டன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில இருந்து எப்படி நமக்கு வர காய்கறி வேஸ்டெல்லாம் வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டை வச்சு நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறோம். அந்த செடிங்களுக்கு கொடுக்குறதால நம்ம செடியிலேருந்து எப்படி கத்திரிக்காய், மிளகா, பூங்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே டெய்லி வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம அந்த கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து காய்கறி வேஸ்ட்டு. நம்ம டெய்லி என்னென்ன காய் சப்ஜி பண்ணுறோமோ அதெல்லாம் நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். வீட்டிலேயே பயன்படுத்துகிற காய்கறி வேஸ்ட்டுங்களை வச்சு நம்ம வறுமை கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம ரெடி பண்ணி செடிக்கு நம்ம கொடுக்கறதால இதில் வந்து கெமிக்கல் இல்லாத உரம் கிடைக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்ம அதில் போட்டு அதில் வர காய்கறி நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உணவு கிடைக்குது. நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் இல்லை. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கின்னு வரணுன்ற அவசியமே இல்லை. முருங்கைக்கீரை எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கார்டனில் வச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்தே எடுக்கிற காய்கறி வேஸ்ட் வச்சு நம்ம உரம் தயார் பண்ணி நம்ம போடுறதால நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்குது. நம்ம இதில் வந்து காய்கறி வந்து பீர்க்கங்காய் தோல் இருக்குது, முட்டை ஓடு இருக்குது. முட்டை ஓடில் வந்து நிறைய சத்து இருக்குது. வெங்காயத்தோல் இருக்குது, வெங்காயத்தோல்லேயே நிறைய சத்து. உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே இதில் நல்ல நல்ல சத்து. பழத்தோல்கள், காய்கறி எல்லாமே இருக்குது இதில். இதை நம்ம வந்து உரமாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். இந்த மாதிரி மழையே பெஞ்சு நின்றால் ஒரு 20 நாள் ஒரு மாதம் கூட ஆகிடும். வெயில் காஞ்சாக்கா நம்ம இதை எடுத்து காய வச்சு ரெடி பண்ணுறதுக்கு 15 நாளில் நம்ம உரம் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் போடுறேன். அது போடும்போது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், காட்டுறேன். நிறைய நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த உரத்தை எடுத்து நான் கீழே காய வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். மேலே வந்தாலே நம்ம செடிங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாம் குறையும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து இதன் மூலிமா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் பசுமை வளர்ச்சியை பற்றி. நம்ம செடிங்களுக்கு நம்ம எப்படி என்ன கொடுக்குறோம், அதனால நம்ம பயன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வர காய்கறிகளை வச்சு இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணுங்கள். சின்ன சின்ன தொட்டிங்களை வச்சு நீங்கள் போட்டாலே அதில் எல்லா காய்கறிகளையும் எடுக்கலாம். வாங்க நம்ம எப்படி இது நம்ம சேமித்து வச்சுருக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கிற காய்கறி தோல். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கரெக்டாக இது பாருங்கள். இது வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறி தோல். மழை தண்ணி இது பாருங்கள். இது வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறி வேஸ்ட்டு. இதில் வந்து மழை தண்ணி வீழ்ந்து தண்ணி நிறைய ஆகிட்டு இருக்குது. இதில் சத்து, ஊட்டச்சத்து, புரோட்டீன் இருக்குது. காய்கறி வேஸ்ட்லேருந்து நம்ம இது சந்து பண்ணி வச்சுருக்குறோம். இந்த டப்பாயிலேருந்து இது பாருங்கள், கீழே நம்மளுக்கு தண்ணியும் கிடச்சிருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தண்ணியை எடுத்து நம்ம செடிக்கு ஊற்றுற தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றும்போது நேரடியாக அதுக்கு வந்து சத்து கிடைக்கும் செடிக்கு. அது மாதிரியே நான் கீழே பால்கனிலெல்லாம் ஊற்றிருக்கிறேன். இதை நம்ம எடுத்து கேனில் ஊற்றி வச்சுட்டு போகலாம். ஈஸியாக நீங்கள் தயார் பண்ணலாம். பூஸ்ட் உரம், அது வந்து செடிக்கு தேவையான உரத்தை நீங்கள் ரெடி பண்ணலாம். மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்ட்டு மண் தான், இது உரம் தான். இதில் வந்து நான் அந்த காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் உரமும் அப்புறமா கோகோபீட்டு மண் எல்லாமே நான் இதில் கலந்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம ஏதாவது செடி நடும்போது அதை போட்டு நடலாம். இந்த மாதிரி மண் போட்டு நம்ம நட்டு வச்சுருக்குறோம். நம்ம புதுசாக அந்த எடுத்து சேப்பங்கிழங்கு தான் நான் இதில் எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுருக்கிறேன். அன்றைக்கி தான் நான் உங்களுக்கு காமிச்சு அறுவடை பண்ணது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளில் வளருதுன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற காய்கறி வேஸ்ட்டை வச்சு நம்ம செடிக்கு எந்தெந்த செடிக்கு கொடுத்துருக்குறோம், அது எந்தெந்த செடியில் என்னென்ன வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டெய்லி நான் வீடியோவில் போடுறேன். இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது பாருங்கள், அந்த உரம் கொடுக்கறது தான் நம்ம கொய்யாக்கா மரத்துலேயும் பாருங்கள் கொய்யாக்கா வந்திருக்குது. கொய்யாக்கா மரம் வச்சு இது 3வது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு கொய்யா. இந்த கொய்யா 3வது வருஷம். நம்ம இது 3 வருஷம் ஆயிடுச்சு. இதில் இன்னும் காய் வரல. இது எடுத்து போட்டு நம்ம வேறு மரம் வைக்கலாம்னு சொல்லின்னு இருந்தாங்க. நான் வேணாம், இது இருக்கட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தேன். நம்ம கொடுக்குற அந்த உரத்தாலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்து ஊற்றுறதாலேயும் இப்போ நம்மளுக்கு வந்து கொய்யாக்காவே வந்திருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது நம்ம வீட்டில் மரம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உடனே எடுத்து போட்டுறாதீங்க காய் வரலன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற காய்கறி வேஸ்ட்டை வச்சு அதில் கிடைக்கிற அந்த தண்ணியை வச்சியும் செடிக்கு ஊற்றும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக காய் கிடைக்கும். அதில் கிடைக்கிற நன்மையை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காயும் நம்ம அந்த கம்போஸ்ட் போட்டு தான் கத்திரிக்காய் வருது.
முன்னாடி ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்துச்சு. அடுத்த வீடியோ வந்து கத்திரிக்காய் பத்தியே போடுறோம். கத்திரிக்காய் வந்து எப்படி எப்படி நம்ம செடி வச்சிருக்கோம், நிறைய செடி இருக்குது நம்ம கிட்ட. உங்களுக்கு கத்திரிக்காய் பத்தி தனியா ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நேத்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம், அது வீடியோல போட்டிருக்கிறோம். நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டா நீங்க போயிட்டு வீடியோல போய் பாருங்க. நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது கத்திரிக்காய் பத்தி. கத்திரிக்காய் அறுவடை செய்யறது, கத்திரிக்காய் செடி நடுறது, நான் நிறைய போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்க பார்க்கலாம். பாருங்க, செம்பருத்தி செடி நம்மளது எவ்வளவு பெருசு இருந்துச்சு. நான் அது மொத்தம் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்கு. பாருங்க, புதுசா வந்து சீதாப்பள்ளி மரம் வச்சிருக்கிறோம், அதுலயும் வருது. இது வந்து நெல்லிக்காய் மரம், இது 2வது வருஷம். நெல்லிக்காய் மரத்தையும் நீங்க பார்க்கலாம். எல்லாமே பாருங்க, மிளகா செடி பாருங்க, குண்டு மிளகா செடி, முருங்கை மரம், ஜாதி மல்லி செடி, அப்புறம் நான் நிறைய கத்திரிக்காய் செடி தான் வச்சிருக்கிறேன். பாருங்க, மஞ்சள் இருக்குது நம்மக்கிட்ட. அடுக்கு செம்பருத்தி 3-4 செம்பருத்தி வச்சிருக்கிறேன். ரோஸ் செடி பாருங்க, நாட்டு ரோஸ். இது பாருங்க, புதுசா நான் வந்து கரும்பு முருங்கையும் வச்சிருக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு மாசத்துலயே இது வந்து முருங்கைக்காய் வைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கவர்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற கனகாமர செடியில வந்து பூவே பூத்துருச்சு. இது பாருங்க, நிறைய அரும்பு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் நான் வீட்டில் ரெடி பண்ண அந்த உரம் தான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் இது போல் எப்படி ரெடி பண்ணணும்னா நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே நான் போட்டு வச்சுருக்கிறேன். எப்படி மண் கலவை ரெடி பண்ணுறது, எப்படி செடி நடுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் எவ்வளோ அரும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 50-100 அரும்பு கிட்டே இருக்குது. இது பூத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கலரும் நல்ல கலர், இது ஆரஞ்சு கலரு. இது கட் பண்ணி விட்டு 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. நான் இது பூக்கலையேன்னு சொல்லிட்டு தினமும் பார்த்துன்னு இருந்தேன். இது பாருங்கள், இது கட் பண்ணி மறுபடியும் இது செடி பெருசாகிட்டு இதில் அரும்பு வச்சிருக்குது. இது பூக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது எப்படின்னாக்கா, இதுவும் நான் வீட்டிலே ரெடி பண்ணுறேன். அந்த கம்போஸ்ட் தான் இதுக்கும் நான் போடுறேன், அந்த தண்ணி ஊற்றுறேன். வந்து அரளி செடியில் நிறைய பூ பூத்துருக்குது. நம்ம எதிர்பார்க்காதப்போ தான் இந்த செடியில் பூவே பூக்கும். மழை பெஞ்சினே இருக்குது. பாருங்க, ஒரு கலையிலையுமே பூ வந்திருக்குது. 1 2 3, அது ஒரு 2 5 6 பூ பூத்துருக்குது. இந்த செடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துல ஒரே ஒரு களை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, சின்னதாக இருந்தது. அந்த கலையும் நான் வாங்கிட்டு வந்து நடும்போது 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நான் சின்னதாக ஒரே ஒரு களை தான் இருந்துச்சு. போன வருஷம் வந்து நான் வேற தொட்டியில், பெரிய தொட்டியில் மாற்றி வச்சேன். இது பெருசா மரம் ஆயிடுச்சு. வீட்டுல ரெடி பண்ற வர்மி கம்போஸ்ட், காய்கறி வேஸ்ட் வச்சு நம்ம எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்றோம், அது எப்படி நம்ம செடிக்கு யூஸ் பண்றோம், அது போடுறதால என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்க கார்டன்லயே வரணும்னா நம்ம வீடியோவை பாருங்க. நாங்க தினமும் ஒவ்வொரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன். கத்திரிக்காய் நாளைக்கு வந்து கத்திரிக்காய் பத்தி போடுறேன், ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, முருங்கை மரத்தை பத்தி போடுறேன். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் என்னென்ன வருது, நம்ம செடிங்களை பற்றி நீங்கள் நம்ம செம்பருத்தி செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மறுபடியும் மழை வந்துடுச்சு. காலையிலேருந்து மழை பெஞ்சுனே இருக்குது. அதனால நம்ம இன்னைக்கு இப்போ சீக்கிரமாக முடிக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம கார்டனில் எப்படி நம்ம எதை இந்த உரம் கொடுக்குறோம், எப்படி தண்ணி ஊற்றுறோம் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்கா காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். 8 மணிக்கு நம்ம வீடியோ பாருங்க. அதை பார்த்து நீங்களும் உங்கள் கார்டனுக்கு அது மாதிரி செய்யலாம். அதுக்காக பழைய சோறு கலந்த தண்ணி நம்ம ஊற்றும் போது அதில் நிறைய காய் வைக்கும், பூ வைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் நம்ம என்ன உரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செடியாக நம்ம உங்களுக்கு காட்டுறோம். அந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா காலையில் 8 மணிக்கு ரெடியாக இருங்க நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.